போதனையை இன்று நான் கேட்க இறைவா நீ பேசு, இறைவா நீ பேசு. இறைவா உந்தன் அருள்வாக்கு என் உள்ளத்தில் எரியும் ஒளி விளக்கு. என்றதன் வழியில் நடப்பவர்க்கு என்றும் நல்ல வாழ்விற்கு. தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன் தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர், நீ யார் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துவோர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்லுகிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசுவிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை கேட்டவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிருந்து வெளியேறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Before Abraham ever was, I am. ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன். அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, I am everlasting existence, which is the nature of Jesus. Jesus is the perfect God and perfect man, Athanasius. இயேசு நிறைவான தேவனும் மனிதனும். Jesus is timeless. Jesus is without beginning and without end. There never was a time when Jesus came into being. There will never be a time when Jesus is not a being. இயேசு காலத்தை கடந்தவர், துவக்கமும் முடிவும் இல்லாதவர். இயேசு இல்லாத காலம் இருந்ததில்லை, இனி இருக்க போவதும் இல்லை. ஒரு தெளிவை மட்டும் நாம் பெற வேண்டும். இயேசு என்று சொல்லும் பொழுது மனித அவதாரம் எடுத்த இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன், அந்த தெளிவு வேண்டும். பிதாசுதன் பரிசுத்தாவி என்று மூவொரு கடவுளை நினைவு கூறும் பொழுது அந்த புனித தாமஸ் அக்வீனாஸ் கொடுத்த 6 லட்சணங்கள். முதலாவது சர்வேஸ்வரன் தாமா இருக்கிறார், இரண்டாவது துவக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறார், மூன்றாவது சரீரம் இல்லாமல் இருக்கிறார், நான்காவது அளவில்லாத சகல நன்மையும் சுருவாக இருக்கிறார், ஐந்தாவது எங்கும் வியாபித்திருக்கிறார், ஆறாவது எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாக இருக்கிறார்.
என்ற இந்த அடிப்படையான 6 உண்மைகள் இறைவனுக்கு பொருந்தும் அரூபமாக இருக்கக்கூடிய பிதாசுதன் பரிசுத்த ஆவியாகும். இந்த 2ஆம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன் மனித அவதாரம் எடுத்து இங்கே பூமிக்கு வந்து பிறந்த அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். அவருக்கு சரீரம் உண்டு, துவக்கம் உண்டு, பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு. இந்த தெளிவை நாமும் பெற வேண்டும், நம் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லி தர வேண்டும். இயேசு என்று சொல்லும் பொழுது மனித அவதாரம் எடுத்த 2ஆம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன். சுதன் என்று சொல்லும் பொழுது அந்த தமத்திருத்துவத்தின் 2ஆம் ஆள். 3 கடவுள்களா ஒரு கடவுளா என்று கேட்கும் பொழுது ஒரே கடவுள். மூவரும் எப்படி ஒரே கடவுளாக இருக்கிறார்கள்? இந்த மூவருக்கும் ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே தேவசுவாவம் இருக்கிறதுனாலே மூவரும் ஒரே கடவுள். இந்த தெளிவு இருந்தால்தான் இயேசு என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட உருவகம் நமக்கு இருக்க வேண்டும், சுதன் என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட உருவகம் நமக்கு இருக்க வேண்டும். I am amazed at the sayings of Jesus that turn the world upside down. இயேசுவின் வார்த்தைகள் எனக்கு வியப்பாய் உள்ளது, அவை உலகையே புரட்டி போடுகின்றன. இந்த கிரேக்கர்கள் இயேசுவை சந்திக்க வருகின்றார்கள். ஒவ்வொரு முறையும் இயேசுவிடம் கூட்டிச் செல்வது பிலிப். அந்த 5 அப்பங்கள் 2 மீன்கள் வைத்து சிறுவனை கூட்டிச் சென்றதும் அவர்தான். இந்த கிரேக்கர்களையும் கலிலேயாவுக்கு வருகிறார்கள். நாங்கள் ஞானத்தை பெற வேண்டும், கேட்க வேண்டும் என்னும் பொழுது நான் ஒருவரிடம் கூட்டி போகிறேன், என் மாஸ்டர் அவர், வாருங்கள் என்று இயேசுவிடம் கூட்டி வருவார். அந்த கிரேக்கர்கள் எல்லாம் ஞானத்தில் சிறந்தவர்கள். அவர்களுக்கு என்ன போதனையை தருகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய பலன் தராது. எப்பொழுதும் எந்த காலத்துக்கும் பொருந்தும். ஆக பலன் தர வேண்டுமா? நான் மடிய வேண்டும், நான் இறக்க வேண்டும். எனவே இயேசுவின் வார்த்தைகள் வியப்பாய் இருக்கக்கூடிய வார்த்தைகள். இயற்கை மீது, மனிதர்கள் மீது, நோய் நொடி மீது, சாத்தான் மீது வல்லமையாக செயல்படுவதை பார்க்கிறோம். அவை உலகையே புரட்டி போடுகின்றன. முதல் போதனை, அமைதி மலை மீது இருந்து நீ அறமழை பொழியலானாய், அது அருவியாய், அன்பாராய், அருட்கடலாய் பெருகலாச்சே. The Beatitudes, the Beatitudes என்று சொல்லக்கூடிய என் வகை பேறுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இயேசு ஒரு திறந்த புத்தகமாக வைத்து காட்டியிருக்கிறார். வாழ்வது என்பது சவால், அதன்படி வாழ்வது, வளர்வது என்பது ஒரு நீடித்த யுத்தம். அதை காந்தியடிகள் செய்து காட்டினார். தன்னுடைய மேஜையிலே அதை திறந்த புத்தகமாக வைத்திருந்து வாழ்ந்து காட்டினார். எனவே அவர் மகாத்மா. நெஞ்சிலே அவர் கிறிஸ்துவத்தை கொண்டிருந்தார். ஞானஸ்தானம் வாங்கவில்லை, அருட்சாதனங்கள் பெறவில்லை, ஆனால் கிறிஸ்துவின் போதனைகளை வாழ்ந்து காட்டிய மகான். இயேசுவின் வார்த்தைகள் எனக்கு வியப்பாய் உள்ளன, அவை உலகையே புரட்டி போடுகின்றன. Trying to build the brotherhood of man without the fatherhood of God is like to build a wheel without a hub. Iron Dunn. தந்தை உறவின்றி தனையன் உறவமையாது, அச்சு இன்றி சக்கரம் இல்லை என்பது போல. தந்தை உறவு, இதைத்தான் யூதர்கள் அதிகமாக கொண்டிருந்தார்கள் தங்களுடைய கவனத்திலே, எண்ணத்திலே, செயலிலே, செபத்திலே. இயேசுவும் அதை அடிக்கடி சொல்வார், என் தந்தையோடு நான் நிலைத்திருக்க வேண்டும், தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், அதுதான் என்னுடைய பணி என்பதை வாழ்ந்து காட்டினார். என்னுடைய உறவு முறை இறை தந்தையோடு கொண்டுள்ள உறவாக இருக்க வேண்டும். அதை இயேசு என்பித்து காட்டினார், வாழ்ந்து காட்டினார். I saw God in a point. ஒரு புள்ளியில் நான்
கடவுளை கண்டேன். என்ன புள்ளி அது? சுழலுகின்ற அச்சிலே நடுவிலே இருக்கக்கூடிய புள்ளியானது அது சுழலாது, அது அப்படியே இருக்கும். அதுதான் இறைவன். காலங்கள் உருண்டோடலாம், காலங்கள் மாறலாம், மாறாதவராக இருக்கக்கூடிய கடவுள், நேற்றும் இன்றும் நாளையுமாக இருக்கக்கூடிய கடவுள், அவர் மாறாதவர். அதைத்தான் அடுத்த வரியில் பாருங்கள். ஜீசஸ் இஸ் த சேம் எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார் எவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். ஆல்பா ஒமேகா. இந்த அடையாளங்களை பாஸ்கா திரியில் வரைந்து பறைசாற்றுவோம். பாஸ்கா இரவு அன்று இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். காலங்கள் இவருடைய, யுகங்களும் இவருடைய, மாட்சியும் ஆட்சியும் என்றும் உமக்கே உரியது. Be sure that it is people of faith that are Abraham's children. Saint Paul. விசுவாசிகளே அபிரகாமின் குழந்தைகள். இந்த யூதர்கள் பெருமை பாராட்டி கொண்டார்கள். நாங்கள் அபிரகாமின் பிள்ளைகள், பரத்தமையில் பிறந்தவர்கள் அல்ல. பெருமை ஒரு காலும் கதைக்கு ஆகாது. பாரம்பரியமா நாங்க கிறிஸ்தவங்க, 4 தலைமுறைக்கு கிறிஸ்தவங்க, இருந்துட்டு போ, இப்ப நீ வாழ்ந்து காட்டுகிறாயா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஃபாதர் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்கேயே கோயிலே கதியா இருப்பேன், இங்கேயே தான் சுத்திக்கிட்டே இருப்பேன், பூசதையை செய்வேன், வீட்டுக்கே போக மாட்டேன், இப்ப வரியா? இப்ப வர்றதில்லை ஃபாதர். ஏன்? நேரம் இல்லை ஃபாதர். அப்ப ஏற்கனவே நீ பூசதியில இருந்த, பக்தியா இருந்த, அது இப்பொழுது உனக்கு மீட்பு தருமா, வாழ்வு தருமா, அருள் தருமா, ஆசை தருமா? ஒன்றும் தராது. இன்னொரு வகை உண்டு. ஃபாதர் வருஷா வருஷம் நாங்க வேளாங்கண்ணிக்கு போயிடுவோம் ஃபாதர், குடும்பத்தோட போய் குடும்பத்தோடயும் மொட்டை அடிச்சுட்டு வந்துடுவோம் ஃபாதர், தீர்ந்து போச்சுக்காது. அதான் பக்தியா? இல்லை. இன்னொருத்தர் சொல்வார், இவர் இன்னும் கொஞ்சம் வேதாந்தி, கோயிலுக்கு வரதில்லை ஃபாதர். ஏன் வரதில்லை? பக்தியே குறைஞ்சு போச்சு ஃபாதர். இப்ப என்ன பக்தி குறைஞ்சு போச்சு? கோயிலுக்கு போனா நன்மை நின்றுக்கிட்டு வாங்குறாங்க, கையில வாங்குறாங்க. எங்க காலத்துல எல்லாம் முட்டி போட்டு பயபக்தியா வாங்கணும், இப்ப பக்தியே குறைஞ்சு போச்சு. ஏயா நீ வந்து முட்டி போட்டு நாக்கு நீட்டு நன்மை வாங்கினா ஃபாதர் தரமாட்டேன்னு சொல்லுவாரா? தாராளமா தருவாரு. உனக்கு அப்படி ஒரு பக்தி இருந்தா வாஞ்சியா வந்து வாங்க, வேணான்னு சொல்லலையே. கையில வாங்குறதோ, நாக்கில் வாங்குறதோ, முட்டி போட்டு வாங்குறதோ, நின்றுட்டு வாங்குறதோ அது அல்ல. உள்ளத்தில் இறைவனை வாங்குவதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறாயா? என் ஆயன் ஆண்டவர், என் கடவுள், என்னோடு இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருக்கு என்னுடைய பக்தி, என்னுடைய விசுவாசம், என்னுடைய குடும்பத்தை அர்ப்பணித்தவனாக வாழ்வேன், வளர்வேன். அதுதான் உண்மையான விசுவாசம். இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் என்றும் உன் கடல் தொடுவேன். வாழ்க்கையெல்லாம் ஒரே சீரா இருக்காது. ஏற்றம் தாழ்வும் இருக்கும், தோல்வி இருக்கும், லாபம் நஷ்டம் இருக்கும். ஒரு நாள் உடல் நலம் இல்லாமல் இருக்கலாம், வேதனை சோதனை இருக்கும். இவைகளின் மத்தியிலே எப்படி மரமானது நிலைத்து நிற்கிறதோ. 2 பேர் நெய்பர்ஸ் பக்கத்து பக்கத்துல இருக்கவங்க மரத்தை வச்சு வளர்க்குறாங்க. ஒருத்தர் நிறைய தண்ணி ஊத்துறாரு, நிறைய எரு போடுறாரு, நல்ல செழுமையா அது பச்சை பசேன்னு வருது. இன்னொருத்தர் ரேஷன் கணக்குல தண்ணி, ரேஷன் கணக்குல தான் எரு, அதிகமா இல்லை, சாகல, ஆனா உயிரோட இருக்குது. ஆனா அந்த இன்னொருத்தருக்கு பாதுகாக்கிறார் அல்லவா, அது நல்ல செழுமையா நல்ல திமு திமு திமுன்னு இருக்குது. ஒரு காத்தடிச்சது, நம்ம நல்லா வளர்த்த மரம் சாஞ்சு போச்சு, இந்த மரம் சாயல. என்னையா இது? இந்த மரம் சாஞ்சு போச்சு, இந்த மரம் பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி இருந்த மரம், இது சாயிலையே, என்ன காரணம்? நல்லா தானே நான் என் மரத்தை வளர்த்தேன், அது சாஞ்சு போச்சு, இது சாயிலையே. அப்ப சொன்னாங்க பாருங்க, அதுதான் நல்ல தேவையான கருத்து. இந்த மரத்துக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கப்பட்டதினால் இதனுடைய வேர் ஆழமாக போகவில்லை. தண்ணீர் தேவை என்று அதனுடைய வேர்கள் பல இடங்களுக்கு செல்லவில்லை. நீ கொடுத்த தண்ணியே போதும் அப்படின்னு சுகமா மேலோட்டமாகவே வேரை அனுப்பி கொண்டு இருந்தது. ஆனால் இந்த மரமானது அதுக்கு தண்ணி பத்தல. நீ கொடுக்கிற தண்ணி
ஒரு பேசிக்கா தான் இருந்தது. எனக்கு இன்னும் தண்ணீர் தேவை என்றால் என்னுடைய வேர்கள் ஆழமாக போக வேண்டும். எனவே ஆழமாக போய் வேர்கள் பல கிளைகளாக கிளைத்திருந்ததினால் காற்று, புயல் காற்று வரும்போது நிலைத்திருந்தது. அதுதான் உண்மையான விசுவாசம். உண்மையான விசுவாசம் ஆழமாக செல்ல வேண்டும். வெறுமனே ஸ்பூன் ஃபீடிங், எனக்கு சுலபமா இருந்தா வருவேன், இல்லை, நான் தேடி செல்வேன். இந்த தேடுகின்ற தேவனை நான் தேடி செல்வேன். அதுதான் உண்மையான விசுவாசம், ஆழமானது. அதை உணர்வோம். முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். God the Father and the Lord Jesus Christ, may we also celebrate your Son as our God, in which there is no iniquity of person, and confess your Son in everything equal to you. பிதாவும் சுதனுமாகிய இறைவா, உம் திருமகனின் இறை தன்மையையும் பாவமில்லா மனித தன்மையையும் உணர்ந்து கொண்டாடுவோமாக. உமக்கு நிகரான உம் திருமகனை புகழ்ந்தேத்துவோமாக. உம்முடைய வார்த்தைகள் எமக்கு வாழ்வாக வழியாக அமைய ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். அப்பத்தில் வாழும் தேவனே, எம் நெஞ்சில் வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே, எம் நெஞ்சில் வாருமே. அன்பான எம் தேவனே, எம் நெஞ்சில் வாருமே. அன்பான எம் தேவனே, எம் நெஞ்சில் வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே, எம் நெஞ்சில் வாருமே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.